கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, புதுசாக ஃப்ரீ ஃபயரில் ஒரு அப்டேட் விட்ருக்கான். OP52 51 என்னமோ. இந்த அப்டேட்டில் நிறைய ரிவார்ட்லாம் ஃப்ரீயாக விட்ருக்கான். முக்கியமாக கோல்ட் ராயலையும் வெப்பன் ராயலையும் தூக்கிட்டான். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்ட மாதிரி ஒரு ராயல் விட்ருக்கான். அது காலையிலே நான் ஸ்பின் பண்ணி எடுத்துட்டேன். சரி வீடியோ எடுக்கலாம் பார்த்தா மறந்து போயிட்டேன். இந்த 150 ஸ்பின் பண்ணால் இந்த பண்டில் கிடைக்கும். இந்த குரோஸா 70 ஸ்பின் பண்ணாலே கிடச்சிரும். பண்டில் நல்லா இருக்குது, ஆனால் கன்னு தான் அவ்வளோ நல்லாவே இல்லை சொல்லப்போனால். மற்றபடி இந்த ஸ்டோரில் போய் போனீங்க வச்சுக்கோங்களேன், ரெடி மேஜிக் கியூப்பில் இந்த வாட்டி புதுசாக ஒரு இதை ஆட் பண்ணி வச்சுருக்கான். அந்த என்ட்ரி அமௌண்ட்டு இது சூப்பராக இருக்குது. ஐயோ பாவம், நிறைய பேர் டாப்அப் பண்ணி எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துட்டோம். இது 2 மேஜிக் க்யூப்பு. வேறு இந்த பண்டில்லாம் இது பார்க்க லைட்டாக ஏஞ்சலிக் பண்டில் மாதிரி இருக்குது. அந்த முன்னாடி போட்டிருக்குது. இதில் ஒரு இந்த பண்டில் விட்ருக்கோம். இது ஏதோ பழைய பண்டில் நினைக்கேன். அப்புறம் என்ன, லக் ராயலை மாற்றி இந்த புது ராயல் இது வாங்குற மாதிரி கோல்டு ராயலை மாற்றி வேணால் ஞாபகார்த்தமாக 1-2 வச்சுட்டு மிச்சம்லாம் இந்த கோல்டு கலரை வாங்கி போட்டுருங்க. ஆனால் இதையும் தூக்கினாலும் தூக்கிடுவான் நம்ம வால்ட்டில் இருந்து. ஏன்னா இது எவால்யூஷன் ஸ்டோனையே தூக்கிட்டா பார்த்தீங்களா. என்கிட்ட 4 இருந்துச்சு, ஆனால் நான் இப்போ போய் பார்க்கேன் ஒன்றுத்தையும் காணும். இது வேறு நெட்டு வேறு அப்பப்போ சுற்றுது. இந்த பார்த்தீங்களா, அந்த இதை காணும். எவால்யூஷன் ஸ்டோனையும் தூக்கிட்டா. அதே மாதிரி இதையும் தூக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை பவுண்டி டோக்கனா, இது ஏதோ ஒரு டோக்கன். இந்த டோக்கனில் SVD கொடுத்தான், எடுத்து போட்டுட்டேன். வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இந்த கேம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த இந்த தரன்ட்டு கேமே ஒம்பாக்கிட்டான். இப்போ விளாட்லாம் பார்த்தா ஃபோனு ஹீட் ஆகுது, அதுதான் மிச்சம். இதில் போய் போனீங்க வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடில் மேலே டெய்லி செக்குன்னு இருக்கா, இதில் போய் ஒவ்வொரு நாள் லாகின் பண்ணால் ஒரு 8 நாளில் ஒரு 9 போட்ட ஒரு பேக்கு தருவான். 9வது ஆனிவர்சரி. ஆமாம், 20 நாள் தொடர்ந்து லாகின் பண்ணால் இந்த இது பேர் ஏதோ ஒன்று, இந்த டைட்டில் தருவான். இது வச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த பண்டில் நல்லாயிருக்கு. இதில் ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இதுவும் அந்த பேராஃபுல்லும் பண்டில் என்ன 9 போட்டிருக்கோம். பண்டில் நார்மலாக தான் இருக்குது. இதை நம்ம லாபியாக கூட வச்சுக்கலாம். என்ன ஃபோனு கொஞ்சம் ஹேங் ஆகும், அதான் பிரச்சனையே. நான் இந்த பண்டில் எடுத்துட்டேன். வேறு ஏதோ விட்ருந்தானே, நெட்டு வேறு சரியாக கிடைக்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கான்ட்டு சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் ஃப்ரீயாக ஏதோ தந்திருக்கான், அவ்வளோதான் சொல்ல போனால். மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மற்றெல்லாம் அப்படி தான் இருக்குது. இதில் ஏதோ விட்ருக்கணும். இதில் இது வேறு விட்டு வச்சுருக்கானே, மாற்றிட்டானோ. அதே நல்லா தான் இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டானோ. வேறு ஒன்றுத்துக்கும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த அப்டேட்டு சொல்ல போனால் ஏதோ ஃப்ரீ ரிவார்டு கொடுப்போம்ல, அதுக்கு மட்டும் வேணால் ஒருத்தங்கலாம். மற்றபடி ஒன்றுத்துக்கும் லைக் இல்லை. கேமுக்குள்ளே அந்த கன் சவுண்டெல்லாம் மாற்றி வச்சுருக்கான். ஃபஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், வெறும் 400 MBலே அப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்தா டவுன்லோட் பண்ணுறதுக்கே 400 MB கேட்கும். சரி, டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணவே 300 MB கேட்கும். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோ பண்ணலாமா, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் டாஸ்க் வச்சு வீடியோ பண்ணலாமான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் அந்த அமௌண்ட்டு.
இது எல்லாருக்கும் தெரியும். ஐயோ பாவம், இதெல்லாம் கஷ்டப்பட்டு டைமண்ட் போட்டு எடுத்துருப்பானோ, இப்போ ஃப்ரீயாகவே விட்டுட்டானோ. இன்னும் கொஞ்ச நாளில் என்னத்தெல்லாம் ஃப்ரீயாக விடுவானோ. MP40 கூட விடுவானோ. இப்போ ரீசெண்டாக கூட 7 டேஸுக்கு ஃப்ரீயாக விட்டானே. வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்கானுங்களோ. வேறு ஒன்றும் இந்த இதில் எதுவும் விட்டுருப்பானே. இதில் ஆல்ரெடி 2 ஓனு. இது எதுவும் AC80யா. இதுக்கு என்ன நல்லா இருக்குன்ட்டு 3000 டோக்கன் கேட்கான். சரி காய்ஸ், பார்ப்போம் வேறு வீடியோவில். பாய் பாய். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம் காய்ஸ், மறக்காமல் இந்த ஐடி கலெக்ஷன் வீடியோ போடலாமான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு துரோகம் மொமெண்ட் பார்ட் 2 போடலாமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஐடி கலெக்ஷன் வீடியோ போட்டுருவோம். ஐடி கலெக்ஷன் வேறு நிறைய டாஸ்க்கு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 10 கூட வேண்டாம், ஒரு 5க்கு. வேறு ஏதாச்சும் ஃப்ரீயாக ஏதாச்சும் விட்டுட்டானா கோல்டு கொடுத்து அமௌண்ட் வாங்குற மாதிரி விடுவான். இல்லை, இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் நாள் கழிச்சு வந்தாலும் வரும். இந்த பண்டிலில் என்ன நல்லா இருக்குன்ட்டு 2 இது கேட்கான். இது கூட ஏதோ ஒருத்தங்களாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்களாம். மற்றபடியும் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் பண்டில் ஃப்ரீயாக தரானா? அதெல்லாம் தரமாட்டான். சரி, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடுவோம். கிராஃப்ட்லேண்டில் வேறு ஏதாச்சும் அப்படின்னு இது என்ன ஒரு டைப்பாக இருக்குது. கிராஃப்ட்லேண்டில் ஏதோ புதுசாக கிறுக்குத்தனமாக பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி இது அப்புறம் என்ன, ப்ரைம் லெவல் 2க்கு மேலே 2ல் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கிஃப்ட்டு தரோம். இது வச்சு ஒரு யூஸும் இல்லை. ஒரு 5 டோக்கனு நான் சுற்றினேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. அந்த எதில் சுற்றினேன்னா அந்த டாப் கிரிமினலில் தான். சரி, ஃப்ரீயாக தந்திருக்கானே சுற்றுவோம் பார்த்தா எல்லாம் ஒன்று அடிக்கி. என்னத்தை செய்ய. ஆனால் சில ஐடிக்கெலாம் டக்குன்ட்டு லக்கில் விழுந்துடும். ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுவானோ. சரி, வளன்ட்டு பேச வேண்டாம். வீடியோ முடிச்சுக்கணும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.